ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாண்ட் என்தால்பி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது தெர்மோடைனமிக்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ரியாக்ஷனுடைய சேஞ்ச் இன் என்தால்பி எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த பாண்ட் என்தால்பியை யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் ஃபீஸிபிளாக இல்லையா, ஒரு ப்ராடக்டோடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாண்ட் என்தால்பி யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நான் செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு தேவைப்படக்கூடிய கான்செப்ட் தான், அதுக்கான ப்ராக்டிஸ் ப்ராப்ளமும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பாண்ட் என்தால்பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாலிக்யூல் இருக்குது, ஏபின்ற மாலிக்யூல் இருக்குது. இதில் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டோராக இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பாண்ட் என்தால்பி. அதாவது இதை உடைக்கிறதுக்கு, இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி எவ்வளோ, அதுதான் வந்து என்ன அப்படின்னா பாண்ட் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் வி ஆர் பிரேக்கிங் த பாண்ட் விச் மீன்ஸ் வி ஹவ் டு சப்ளை த எனர்ஜி. அப்படின்னா என்ன, இந்த பாசிட்டிவ் எண்டோதெர்மிக் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு உடைக்கிறதுக்கு நாம் எனர்ஜி கொடுக்குறோம். விச் மீன்ஸ் பாண்ட் என்தால்பி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரியே ஒரு பாண்டை உடைக்கிறதுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுவும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரியே ஒரு மாலிக்யூல், இப்போ நான் எடுத்துருக்கிற ஏ அண்ட் பி மாலிக்யூலில் சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. பிட்வீன் ஏ அண்ட் பி ஒரு பாண்டு தான் இருக்குது. இப்போ மீத்தேன்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சியை சுற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 4 பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி நம்ம பாண்ட் என்தால்பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த மாதிரி மாலிக்யூலுக்கு அப்படின்னா, இது என்ன அப்படின்னு சொன்னால் டோட்டல் என்தால்பி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆவரேஜ் என்தால்பி வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் இந்த நம்ம பாண்ட் என்தால்பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த மாலிக்யூல் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது தான் பாண்ட் என்தால்பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது ஒரு மாலிக்யூல் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது எவ்வளோ எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணி அந்த பாண்டை உடைக்கிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கிறது. இஃப் சப்போஸ் அந்த மாலிக்யூல் கேஷியஸ் ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா, சாலிட்லேயோ லிக்விட் ஸ்டேட்லேயோ இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சாலிடையோ லிக்விடையோ கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாண்ட் என்தால்பின்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து புரிய வரும். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங் போது புரிய வரும். பட் இதுதான் வந்து தேவையான தியரி. நான் சொன்ன தியரியை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 மோல் பாண்ட் அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதை தான் பாண்ட் என்தால்பி. பாண்ட் என்தால்பின்றது ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதே மாதிரியே வந்து பாண்ட் என்தால்பினா பாண்ட் பிரேக்கிங், அந்த ப்ராசஸ் வந்து பாசிட்டிவ். இப்போ பாண்ட் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ். அப்படின்னா என்னது, இங்கேருந்து இந்த ரியாக்ஷன் ஃபீஸிபிள், அதாவது ஒரு பாண்ட் உடஞ்சி நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த டைரக்ஷனில் அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றது அர்த்தம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி ஆஃப் H2, Cl2 அண்ட் HCl அது வந்து கொடுத்துருக்குறாங்க. பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி இஸ் நத்திங் பட் பாண்ட் என்தால்பி கொடுத்துருக்குறாங்க. என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் HCl அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த பாண்ட் என்தால்பியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரியாக்ஷனுக்கு சேஞ்ச் இன் என்தால்பி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதிலிருந்து இந்த என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நான் இந்த எந்த இதுக்குமே நீங்கள் பாண்ட் என்தால்பி ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ரியாக்ஷன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, H2 நான் இங்கேயே எழுதிக்கிறேன். ஸோ H2 + Cl2 எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ கிவ்ஸ் என்னது 2 moles ஆஃப் HCl வந்து கொடுக்குது. ஸோ 2 moles ஆஃப் HCl. இப்போது இதுக்கு வந்து நம்ம சேஞ்ச் இன் என்தால்பி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெல்டா ஹெச் ஃபார் ரியாக்ஷன், டெல்டா ஹெச் ஃபார் அ ரியாக்ஷன் RXன்னு போட்டுக்கிறேன். டெல்டா ஹெச் ஃபார் அ ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் என்தால்பி ஆஃப் பாண்ட் என்தால்பி ஆஃப் த ரியாக்டன்ட். இங்கே யார் ரியாக்டன்ட், யார் H2 அண்ட் Cl2. சரியா, சமேஷன் ஆஃப் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட், அதாவது H இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் என்தால்பி ஆஃப் H2, அதே மாதிரியே ப்ளஸ் என்தால்பி ஆஃப் Cl2. இது வந்து ரியாக்டன்ட் இல்லையா ரெண்டு பேரும், மைனஸ் சமேஷன் ஆஃப், இங்கே மைனஸ் போடுறேன் அப்படின்னா பாண்ட் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால் பிரேக்கிங்க்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் இல்லையா. ஸோ இங்கே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா நெகட்டிவ்னு பாண்ட் ஃபார்மேஷனுக்கு தேவைப்படக்கூடிய என்தால்பி வந்து என்னது
மைனஸில் இருக்கும். பாண்ட் உடையிறதுக்கு தேவைப்படக்கூடிய என்தால்பி பாசிட்டிவில் இருக்கும். இங்கே H2Cl2ஓட பாண்ட் உடஞ்சிருக்கு, அதனால் பாசிட்டிவில் போட்டிருக்கேன். இங்கே HCl அப்படின்ற பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நெகட்டிவ் போட்டிருக்கேன். ப்ராடக்ட் இங்கே என்னது அப்படின்னா என்தால்பி ஆஃப் HCl. ஸோ இது உங்களுக்கு குழப்பிக்காதீங்க. இந்த ஹெச்ன்னு நான் போட்டிருக்கிறது வந்து பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி, அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா இதோட இது வந்து என்னது, H2க்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 434. எத்தனை மோல் இருக்குங்க, 1 மோல் தான் இருக்குது. ஸோ இன்ட்டு 1 போட்டிங்கனாலும் அதுதான் வரும். ஸோ 1 இன்ட்டு, புரியதுக்காக 1 இன்ட்டுன்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் அதே மாதிரி Cl2 எவ்வளோ இருக்குது, 1 மோல் இருக்குது. 1 இன்ட்டு Cl2க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 242 மைனஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சமேஷன் ஆஃப் என்தால்பி. இங்கே எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, 2 மோல்ஸ் HCl இருக்குது. 1 மோலுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 431. அப்போ 2 இன்ட்டு 431. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் நிறைய மாலிகுல்ஸ் இங்கே இருந்ததுன்னா யூ ஹேவ் டு சம் அப் ஆல் த திங்ஸ். அதுதான் இங்கே சமேஷன் நம்ம கொடுத்துருக்குறது. சமேஷன் ஆஃப் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட். மைனஸ் போடுறதுக்கு இது பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, இது பாண்ட் பிரேக் ஆகிருக்கு, இதுதான் காரணம். ரைட். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும். இங்கே 1 இன்ட்டு 434 இஸ் 434 ப்ளஸ் 1 இன்ட்டு 242 இஸ் 242. எவ்வளோ வரும் டோட்டல் நீங்கள் சம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 676 வரும். ரைட். ஸோ 676 மைனஸ் இது 2 இன்ட்டு 431 இஸ் மைனஸ் 862. ரைட். ஸோ 268. ஸோ 862. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் மைனஸ் 186. ஸோ இதை மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா மைனஸ் 186. இதுதான் என்ன அப்படின்னா டெல்டா ஹெச் ஆஃப் அ ரியாக்ஷன், என்தால்பி சேஞ்ச் ஆஃப் அ ரியாக்ஷன். என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சேன்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு. என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் HClன்னு கேட்டிருக்காங்க. என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் HClனா ஒரு மோல் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன, அதாவது பிட்வீன் H அண்ட் Cl இது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வருது, இது இந்த ஃபார்மேஷனுக்கு எவ்வளோ எனர்ஜி வருது, அதுதான். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எவ்வளோ, 2 மோல்ஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பெர் மோல் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த என்தால்பி சேஞ்ச் ஆஃப் அ ரியாக்ஷன் டெல்டா ஹெச் ரியாக்ஷன் டிவைடட் பை 2. இந்த இடத்துல ஏன் போடுறோம், இங்கே 2 மோல்ஸ் இருக்குது, நமக்கு 1 மோல் தேவை, அதனால பை 2 போடுறோம். விச் இஸ் ஈக்குவல் டு 186 டிவைடட் பை 2 விச் இஸ் மைனஸ் 93 கிலோ ஜூல் பர் மோல். இதுதான் எனர்ஜி தேவைப்படுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன்லேருந்து என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எப்படி கண்டுபிடிச்சோன்னு. சரி, அடுத்தது வரலாம். The enthalpy of formation of ammonia is minus 46.0 kilojoule per mole. The enthalpy change for the reaction, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, இங்கே ஃபார்மேஷன் கொடுத்துட்டாங்க. நமக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் பாண்ட் என்தால்பி கொடுத்துட்டு அதிலிருந்து என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கேட்டிருந்தாங்க. இங்கே என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து என்ன கேட்குறாங்க, சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் எ ரியாக்ஷன் டெல்டா ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இது ஈஸி தான். ஸோ சிம்பிளாகவே போட்டுடலாம் இல்லையா. ஸோ என்ன அப்படின்னு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NH3 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மைனஸ் 46 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 46.0 கிலோ ஜூல் பெர் மோல்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு, ஒரு மோலுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோ ஃபார்ம் ஆகியிருக்கு, 2 மோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 இன்ட்டு மைனஸ் 46.0 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 92 மைனஸ் 92 கிலோ ஜூல் பெர் மோல் வரும். ஸோ இப்போ என்ன பார்த்துக்கோங்க, மைனஸ் 92 கிலோ ஜூல் வந்திருக்கு. இங்கே இந்த ரியாக்ஷன் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா கொடுத்துருக்குறாங்க. அமோனியா ஃபார்மேஷனுக்கு ரிவர்ஸ் ரியாக்ஷன் இது, ரைட். ஸோ இங்கே அமோனியா என்ன ஆயிருக்குன்னா டிசோசியேட் ஆகிருக்கு. ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மைனஸ் 92 வருது. ஸோ ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் த சைன் விச் இஸ் ஈக்குவல் டு 92 கிலோ ஜூல். ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன இருக்கணும், 2N2 ப்ளஸ் 3H2 gives 2NH3. சாரி, இங்கே 2N2 இல்லை, N2 ப்ளஸ் 3H2 gives 2NH3ன்னு இருந்துச்சுன்னா மைனஸ் 92ஓட நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இங்கே ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே ஃபார்மேஷன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அமோனியாவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சைன் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான். அடுத்தது வந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபார்மேஷன் என்தால்பி சேஞ்ச்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன்.
which of the following values of heat of formation indicates that the product is least stable. less stable கிடையாது, least stable. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை வச்சு சொல்லுங்கள் எது வந்து ரொம்ப லீஸ்ட் ஸ்டேபிள், எந்த ப்ராடக்ட் லீஸ்ட் ஸ்டேபிள். ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க, அப்போது ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, அந்த வேல்யூ தான் இங்கே எடுத்துருக்குறாங்க, ரைட். ஸோ இப்போ எது கண்டுபிடிக்கலாம். மைனஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாண்ட் வந்து என்னென்னா எப்போவுமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரிலீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் மாலிகுல் அந்த அளவுக்கு ஸ்டேபிள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் -93 வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், HCl ஃபார்மேஷன் வந்து இவங்க 2 பேரை கம்பேர் பண்ண காட்டி HCl வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்டேபிள். இந்த 2 ரியாக்ட் பண்ணி இவங்க கொடுக்குற ப்ராடக்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்டேபிள். அதுதான் -93 வர்றதுக்கு காரணம். அப்போ மைனஸில் வந்திருக்குன்னா ஸ்டேபிள்னு அர்த்தம். ஸோ இங்கே மைனஸில் வந்திருக்கு, இங்கே மைனஸில் வந்திருக்கு. அண்ட் இவங்க 2 பேரும் ப்ளஸில் வந்திருக்குது. சரி, இப்போது கேள்வி லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இவங்க 2 பேருமே லெஸ் ஸ்டேபிளாக தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். லீஸ்ட் ஸ்டேபிள்னு கேட்டிருக்கிறதுனால இதில் பாசிட்டிவ்ல சைன் வந்து பாருங்கள், இது வந்து +21.4 கிலோ கலரிஸ் இருக்குது, இங்கே +64.8 கிலோ கலரிஸ் இருக்குது. ஹைலி பாசிட்டிவ் யாரோ அவங்க தான் லீஸ்ட் ஸ்டேபிள், ரைட். ஸோ ஹைலி பாசிட்டிவ் யாரோ அவங்க தான் லீஸ்ட் ஸ்டேபிள். அதனால் இது என்ன அப்படின்னு சொன்னால் டி, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பாண்ட் என்தால்பியிலேருந்து எப்படி வந்து ஒரு பாண்ட் ஃபார்மேஷனுக்கு என்தால்பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதே மாதிரி சேஞ்ச் இன் என்தால்பி ஒரு ரியாக்ஷனுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த சேஞ்ச் இன் என்தால்பியோட யூஸ் என்ன, நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த ரியாக்ஷன் அந்த டைரக்ஷனில் நடக்கும், அதுதான் அர்த்தம். அதே மாதிரியே வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ சைனை வச்சு எப்படி ஒரு ரியாக்ஷன் வருதுன்னா அந்த சைன் வச்சு எந்த டைரக்ஷனில் நடக்குது, இந்த ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இல்லையா, இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.